la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ராகுல் காந்தி என்ன ஜாதின்னு கேட்கலாமா கூடாது அப்படின்னு நேரடியா பிஜேபி காரங்க கேட்கறாங்க. அது தப்பா? பார்லிமெண்ட்டுக்குள்ள அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்லிமெண்ட்ல வந்து அதெல்லாம் தாண்டின ஒரு ஃபாரம் தான் பார்லிமெண்ட். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜாதி தெரியாதவங்கலாம் ஜாதியை பற்றி பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஆக்சுவலாக அவர் என்ன ஜாதின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து தத்தாத்திரேய கோத்திரத்தில் கவுல் பிராமின் அவர். ஆக்சுவலாக அதான் நீங்கள் அல்வா கிண்டுறதுல இருக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த பட்ஜெட் தயாரிப்பில் பேக்அப் கிளாஸோட பங்கு என்ன, பிசி அதிகாரியோட பங்கு என்ன, இது ஏன் பிஜேபி வந்த பிறகு கேட்குறாரு, இப்போ ஏன் கேட்குறாரு? ஒரு கடந்த 3-4 வருடங்களாகவே ராகுல் காந்தி இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. இது வந்து சமூக நீதி சம்பந்தப்பட்ட விஷயம். நாட்டில் 60% இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 27% கொடுத்து நீங்கள் ஏமாத்திருந்தீங்கன்னு என்ன சார் அர்த்தம்? அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்றதை ராகுல் காந்தி தொடர்ந்து வற்புறுத்துறாரு. ஓபிசிக்கு மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் பண்ணுங்கன்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை சொன்னாரே தவிர ஓபிசிக்கு கொடுக்க வேண்டாம்னு ஆங்கிள் அவர் சொல்லவே இல்லை சார். இவர்களும் ஹிந்துக்கள் தானே, இந்த பிற்பட்ட வகுப்பினரும் பட்டியலின மக்களும் அவங்களும் ஹிந்துக்கள் சார். அவங்களும் ஹிந்து தான் சார். பட் அப்போ ராகுல் காந்தி இப்போ இந்த பிற்பட்ட வகுப்பினருக்கான சாம்பியனா காட்ட நினைக்கிறாரா? ஆனால் ராகுல் காந்தியை பெருந்தன்மையை பாராட்டுறேன். நீங்கள் என்னதான் நீங்கள் என்னை அவமானப்படுத்தினாலும் நான் என்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பேன். அர்ஜுனனுக்கு எப்படி அந்த வில் அடிக்கும் போது அந்த பறவையோட கண்ணு மட்டும் தெரிஞ்சதோ அந்த மாதிரி எனக்கு என்னோட கொள்கை, நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பேன் இதே பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி காமிப்பேன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, அங்கே தான் அவருடைய கமிட்மெண்ட் இருக்குது. இது அவருக்கு இன்னும் மேலும் ஆதரவை கொண்டு வரும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ராகுல் காந்தி என்ன ஜாதி, இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினர் கேட்பது சரியா தவறா, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். ராகுல் காந்தி என்ன ஜாதின்னு கேட்கலாமா கூடாது அப்படின்னு நேரடியா பிஜேபி காரங்க கேட்கறாங்க. அது தப்பா? இல்லை, அது எந்த கான்டெக்ட்ல இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அதாவது நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்லிமெண்ட்ல வந்து அதெல்லாம் தாண்டின ஒரு ஃபாரம் தான் பார்லிமெண்ட். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜாதி தெரியாதவங்கலாம் ஜாதியை பற்றி பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஆக்சுவலாக அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ராகுல் காந்தி வந்து அவர் என்ன ஜாதின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து தத்தாத்திரேய கோத்திரத்தில் கவுல் பிராமின் அவர். ஆக்சுவலாக அவரே சொல்லியிருக்கார், குஜராத் எலெக்ஷன்ஸ் போது சொல்லியிருக்கார். அதனால் வந்து அவரை போய் நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டிங்கன்னா அதில் பார்லிமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வெளியில் என்ன வேணால் பேசலாம். வெளியே வந்து பேசியிருக்காங்க, வெளியே வந்து கேட்குறாங்க. வெளியில் பார்லிமெண்ட்டில் வெளியில் வந்து நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ரொம்ப பேசுகிறீங்களே, உங்கள் ஜாதியை உங்களுக்கு தெரியாத, உங்கள் ஜாதி என்ன ஜாதின்னு கூட கேளுங்க, அதை பத்தி தப்பு இல்லை. ஆனால் கேட்கறது தப்பு இல்லைங்கிறீங்களா? கேட்கறது அரசியல் சார். இது அரசியலில் வந்து ஜாதி ரீதியான விஷயங்கள் பேசப்படும் போது நீங்க எதிரணி ஆட்களை அடிக்கிறதுக்கு நீங்க என்ன வேணா பேசலாம்னு ஆயிடுது இல்லையா? அதனால நீங்க கேட்கறது ரொம்ப இன்னும் வந்து நீங்க கேட்டது தப்புலாம் சொல்ல முடியாது. முக்கியமாக ராகுல் காந்தி இந்த அல்வா விஷயத்துல நிதி அமைச்சர் அல்வா கிண்டுனது, அப்புறம் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் சமயத்தில் அங்கே இருந்த அதிகாரிகள் எல்லாம் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, முக்கியமாக நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர் இவங்கெல்லாம் இருந்தாங்களா, ஏன் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டது சரியா? அதான் நீங்க அல்வா கிண்டுறதுல இருக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அந்த பட்ஜெட் தயாரிப்புல பேக்அப் கிளாஸோட பங்கு என்ன, பிசி அதிகாரியோட பங்கு என்ன, எஸ்சி அதிகாரியோட பங்கு என்ன, எஸ்டி அதிகாரியோட பங்கு என்னதான் பாயிண்ட். அல்வா கிண்டுறதுல என்ன பங்களிப்பு கிடையாது, பட்ஜெட் தயாரிக்கிறதுல என்ன பங்களிப்பு, அதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஆக்சுவலா இதை வந்து நம்ம பாஜக வந்து திருச்சி பேசுறாங்க. அவங்களுக்கு பாஜக எப்போதுமே எதை சொன்னாலும் திருச்சி பேசுவாங்க. சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இந்துக்களை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாஜக வந்து எல்லாம் வன்முறையாளர்களா இருக்கீங்கன்னா இந்துக்களை வன்முறையாளர்கள் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே திரிக்கிறது தான் பாஜகவுடைய வேலை. என்னன்னா அந்த அல்வா கிண்டுறதுல வந்து பிசியோட பங்களிப்போ எஸ்சியோட பங்களிப்போ அல்வா தயாரிக்கிறதுல இல்ல, பட்ஜெட் தயாரிப்புல என்ன பங்கு இருக்கு. எல்லாமே வந்து உயர்ஜாதி மக்கள் அங்க இருக்காங்க. பட்ஜெட் தயாரிப்புல பிசிக்கு என்ன பங்கு, இந்த நாட்டில் 60% இருக்கிற பிசிக்கு என்ன பங்குன்னு தான் ராகுல் காந்தி ரொம்ப காலமா கேட்டிருக்காரு. இது வந்து திசை திருப்பது தான் பாஜக வேலை. ஆக்சுவலா முக்கியமா இது ஏன் பிஜேபி வந்த பிறகு கேட்கிறாரு, இப்போ ஏன் கேட்கிறாரு? காங்கிரஸ் காலத்துல அந்த அல்வா கிண்ணதோ இது பட்ஜெட் தயாரிச்சதோ எல்லாமே எல்லா ஜாதிக்காரங்களும் செஞ்சாங்களா? இப்போ ராகுல் காந்தி கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி ஒரு புதிய விழிப்புணர்வு வந்திருக்கு. நிதிஷ்குமார் அங்கே பீகாரில் எடுத்த பிறகு நாடு முழுக்க அதை எடுக்க வேண்டும், பிசிக்கு உரிய வந்து சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கடந்த தேர்தலுக்கு கடந்த 3-4 வருடங்களாகவே ராகுல் காந்தி இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. இது வந்து சமூக நீதி சம்பந்தப்பட்ட விஷயம். நாட்டில் 60% இருக்கிறவங்களுக்கு நீங்க 27% கொடுத்து நீங்க ஏமாத்திருந்தீங்கன்னு என்ன சார் அர்த்தம்? அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்றதை ராகுல் காந்தி தொடர்ந்து வற்புறுத்துறாரு. அதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இப்போ முக்கியமான விஷயம் சொன்னீங்க, 60% இருக்கிற மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களே, ஏன் அதை சொல்றீங்க? முதல்ல மண்டல் கமிஷன் படி 27 தானே கொடுத்துருக்கீங்க. அதனால
அதனால சொல்கிறோம் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண. ராகுல் காந்தியோட எலெக்ஷன் ப்ராமிஸ் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த 50% இருக்கிற சீலிங்கை உயர்த்துவோம், அப்புறம் வந்து சாதிவாரி கணக்கு எடுப்போம், யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்றபடி கொடுப்போம். அதுதான் அவருடைய நோக்கம். அதுதான் தேர்தலுக்கு முன்னாடியும் பேசினார், தேர்தலுக்கு பின்னாடியும் பேசுகிறாரு. பாஜக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறீங்க. ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறது இல்லை, இது வந்து இடஒதுக்கீடுன்றது ஜாதி ரீதியாக கொடுக்கறது கிடையாது சார். சமூக பொருளாதார கல்வியில் பிற்பட்ட நிலையில் இருக்க மக்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது. அது கொடுக்கும்போது அவன் எந்த ஜாதியாக இருக்கானோ அந்த ஜாதி அதிகமான இடங்களை கோட்டாவை பெறுகிறான். அந்த நிலையில் இருக்கிறதுனால தான் அவன் பெறானே தவிர 1 year இப்போ 1 year ஜாதி ரீதியாக பார்த்தா காஸ்ட் அலோன் இஸ் நாட் தி ரீசன் சுப்ரீம் கோர்ட் இந்த 10.5 சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 1 yearனாலே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. 1 yearனாலே தடை போட்டான்ல, அப்போ ஜாதி ஒரு கிரைட்டீரியன் கிடையாது. அப்போ டேட்டா கேட்குறான். டேட்டா கேட்கும்போது நீங்கள் சமூக பொருளாதார கல்வியில் எந்த அளவில் பின்னோக்கி இருக்கீங்க, பின்னாடி இருக்கீங்க, உங்கள் யார் யார் இந்த மாதிரி பின்னாடி இருக்காங்க, அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது சமுதாயத்தில், அவங்க கொடுக்கணும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் போது குறிப்பிட்ட ஜாதிகள்லாம் அதுக்குள்ளே வராங்க. ஆக்சுவலாக இது ஜாதி மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த ஜாதிக்கான இடஒதுக்கீடு கிடையாது, மக்கள் பிற்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கான இடஒதுக்கீடு, அது ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் 27% சொன்னீங்க. 1990 மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை செயல்படுத்துவது என்று அப்போது பிரதமராக இருந்த விபி சிங் தலைமையிலான அரசு முடிவெடுத்தது. ஆனால் அதற்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது, போராட்டங்கள் நடந்தன. நாடு முழுவதும் பெரும்பாலும் பாஜக தான் பண்ணாங்க, பாஜக பண்றதாக சொல்லப்பட்டது. அதுக்கு தான் ரத யாத்திரையில் அத்வானி நடத்தினார். 90 நடந்தது. அதை நேரடியாக எதிர்க்க முடியல, ரத யாத்திரைன்ற பேரில் எதிர்க்க வேண்டிய விபி சிங் கவர்மெண்ட்டை கவுத்தார். அப்போ இருந்த எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி கூட திரு ராஜீவ் காந்தி தலைமையிலான, ராகுல் காந்தியை அவர் தந்தை ராஜீவ் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி கூட அது 27% எதிர்த்தது அப்படின்னு பாஜகவினர் பலர் பதிவு பண்றாங்க. அப்படின்னா ராஜீவ் காந்தி எதிர்த்தாரு, ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டாரு அப்படி அர்த்தமா? இல்ல ராஜீவ் காந்தி சொன்னதோடைய உண்மையான விளக்கம் என்ன? இல்ல ராஜீவ் காந்தி சொன்னது என்னன்னா, அது விபி சிங்க்கும் ராஜீவ் காந்திக்கும் இருக்கிற அந்த ஒரு அரசியல் ரீதியான எதிர்ப்புன்றது அவங்க 2 பேருக்குள்ள இருந்தது. பட் ராஜீவ் காந்தி சொல்ல வர விஷயம் என்ன வந்து, இடஒதுக்கீடு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்றதான். யார் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கிடைக்கணும் அப்படின்ற பாயிண்ட் தான் அவர் சொன்னாரே தவிர ஓபிசிக்கு மட்டும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் பண்ணுங்கன்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை சொன்னாரே தவிர ஓபிசிக்கு கொடுக்க வேண்டாம் ஆங்கிள் அவர் சொல்லவே இல்லை சார். எல்லோருக்குமான இடஒதுக்கீடு பண்ணுங்க அப்படின்றதான். இப்போ ராமதாஸ் சொல்றாரு, டாக்டர் ராமதாஸ் மக்கள் தொகை கணக்கெடுங்க, யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்து கொடுங்க. இந்த விஷயமே வந்து பாஜக ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர் ஜாதி ஓட் பேங்க். யார் யார் எவ்வளோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி 50% இருக்கா வச்சுக்கோங்க, 27 நீங்கள் 50 ஆக்கினீங்கன்னா பொதுப்பிரிவில் இருக்கிறவனுக்கு அடி வாங்கும்ல, அவன் ஏற்கனவே 20-30% தான் இருக்கான். இந்த இவனுக்கு 50 இன்க்ரீஸ் பண்ணும்போது அவனுக்கு அடி வாங்கும்ல, அதனால் அவனுடைய ஓட் பேங்க் உயர் ஜாதி ஓட் பேங்காக இருக்கிறதுனால பாஜகவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. ஆனால் என்னென்னா சில சமயம் என்ன ஆகும்னா, பல கட்சிகளில் பலவிதமான ஒப்பீனியன் இருக்கும். காங்கிரஸ்லேயே கூட இந்த மாதிரியான ஓபிசி சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆஸ் அ பார்ட்டி அது ப்ரெசென்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அப்படின்றத அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸில் இருக்கிற வேறு பலர் கூட எதிர்க்கலாம், அது எங்கள் உயர் ஜாதி ஓட்டு போட மாட்டான், நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு கூட கேட்கலாம். சில போது உத்தரப்பிரதேசில் அது ஒர்க் அவுட் ஆகலாம், தெலுங்கானாவில் அது ஒர்க் அவுட் ஆகாது இருக்கலாம், வெஸ்ட் பெங்காலில் ஒர்க் அவுட் ஆகாது இருக்கலாம், பிராமணர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, உயர் ஜாதிகள் அதிகமாக இருக்காங்க, அங்கெல்லாம் வந்து எதிர்ப்பாக கூட போகலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி 50-55-60% சராசரியாக இருக்கிற ஓபிசி மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்ட்டு தொடர்ந்து ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துறான்றது இங்கே முக்கியமான விஷயம். அது பாஜகவுக்கு ஒத்துக்காது அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த விஷயத்தில் சில முக்கியமான அம்சங்கள் சொன்னீங்க. முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி ஓட் பேங்க் உயர் ஜாதியினர்னு நேரடியாக சொல்லிட்டீங்க. அப்படி இல்லை தானே? முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தாழ்த்தப்பட்டவரும் வாக்களிச்சிருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர் வாக்களிச்சிருக்காங்க, பட்டியலின மக்களும் வாக்களிச்சிருக்காங்க. சமீபத்தில் பல புள்ளி வெளியாகி இருக்கு. இது பிஜேபியை இன்னும் கூட உயர் ஜாதி கட்சின்னு எப்படி லேபிள் பண்ணலாம்? பட்டியலின மக்கள் வாக்கு வங்கி அவங்க கிட்ட இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ இந்த ரீசெண்ட் எலெக்ஷன்ஸ், உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம பட்டியலின வாக்கே போயிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ ஆனால் ஷெட்டு மலைவாசி ஓட்டுக்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து எஸ்சி ஓட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா வந்து, இந்த பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களுடைய சாலிட் ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் ஜாதிகள், பூமிகார், பிராமணர்கள், இந்த மாதிரி நிறைய உயர் ஜாதிகள் இருக்காங்க. பீகார்லேயும் உத்தரப்பிரதேஷ்லையும் முக்கியமான இந்த ஒரு 120-130 தொகுதிகளில் அவங்க ஒரு சைஸபிளாக இருக்காங்க. அவங்க வந்து இவங்களுடைய முக்கியமான ஓட் பேங்காக இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஓபிசிக்கான ஓட் பேங்க் வந்து அவங்களோட ஓட்டை அஃபெக்ட் பண்ணிடுமோன்னு அவங்க ஏற்றுக்காத இருக்காங்க. இதுவரையும் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு பின்னாடியும் சரி, எந்த இடத்துலையாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை அப்படின்ற விஷயத்தை ஆதரித்து பாஜக எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்களா?
பேசலை. ஏன் பேசலை? நீங்கள் இப்போ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் முக்கியமாக 60% இருப்பவர்களுக்கும் ஏன் அதிக அளவுக்கு 50% தாண்டி ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறான்னு சொன்னீங்க. திரு மோடி வந்த பிறகுதான், அவர் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், மோடி வந்த பிறகுதான் பல்வேறு மட்டத்திலும் முக்கியமாக வேட்பாளர்கள் தேர்வு, அதிகாரிகள் நியமனம், இதிலெல்லாம் அதிக அளவுக்கான பிற்பட்ட வகுப்பினர் இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியுமா சார்? பிற்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க சார். இது மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறமே அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள்லையோ வேலை வாய்ப்புகள்லையோ அவங்க இருக்காங்க. அவங்க இவர் வந்து நிறைய வேட்பாளர் கூட பிஜேபியில் சான்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க, பிஜேபி என்கிற கட்சி ஆர்எஸ்எஸோட அரசியல் அமைப்பு, ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் பிஜேபி என்கிற அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அது தீனதயாள் உபாத்யாயாவே சொல்லியிருக்கார். நம்ம பார்லிமெண்ட்டில் இடம் பிடிக்கணும், அதிகாரத்தில் போகணும், அப்போ தான் நம்ம கொள்கைகளெல்லாம் பரப்ப முடியும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்ட்டு. அதுக்காக தான் பிஜேபி ஜனசங்கம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது பிஜேபியை உருமாற்றி வச்சுக்கோங்க. அதனால் வந்து நீங்கள் ஓபிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது. என்ன மேட்டர்னால் வந்து ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி இருக்குல்ல, அதை பரப்புறதா உங்கள் வேலை, அதை செயல்படுத்துறது தான் உங்கள் வேலை. ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி என்ன? ஹிந்து நேஷன், இந்துத்வா, ஹிந்து நேஷன் தான் அதோட நோக்கம். அதை நோக்கி தான் அவங்க போவாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் நடுவில் வந்து ஓபிசி கொடுத்தேன், ஏபிசி கொடுத்தேன் அதெல்லாம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஒரு டெம்பரரி. இதுதான் அல்டிமேட் டைம். என்னன்னா அந்த ஹிந்து நேஷன், இந்திய ஐடியாலஜி, இந்துத்துவா தான் அவங்க ஐடியாலஜி. இவர்களும் ஹிந்துக்கள் தானே, இந்த பிற்பட்ட வகுப்பினரும் பட்டியலின மக்களும் அவங்களும் ஹிந்துக்கள் சார். அவங்களும் ஹிந்து தான் சார். பட் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் உங்கள் ஐடியாலஜி எப்படி இருக்குது? இங்கே வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியாக இருக்கும்போது, வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஹிந்து நேஷன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் களமாடி நிற்கீங்க. நீங்கள் அதை நீங்கள் செயல்படுத்தும் போது, அது மட்டும் இல்லை, இந்த ஆர்எஸ்எஸோடைய ஐடியலாக அவர் கோல்வால்கர் என்ன சொல்கிறது நம்ம போயிருக்காரு, சமூகத்தில் வந்து 4 வர்ணங்கள் 4 பிரிவுகள் ஜாதியில் இருக்கிறத வந்து அது வந்து வரவேற்கணும். ஏன் வரவேற்கணும்னா அதுதான் சமூகத்தில் அமைதியை கொடுக்குது. அமைதியை உண்டாக்குறது வந்து அந்த 4 அடுக்கு ஜாதி அமைப்புகள் தான் சமூகத்தில் அமைதியை உண்டாக்குதுன்னு சொல்கிறார். இதுதான் ஆர்எஸ்எஸோடைய பேசிக் பாலிசி. என்றைக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல கௌரவ கொலைகள் நடக்கிறத ஆர்எஸ்எஸ் கண்டிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ சங்கர் கௌசல்யா கௌரவ கொலை நடக்குது, எத்தனையோ ஊரில் எவ்வளோ கௌரவ கொலை நடக்குது. இதை கண்டிக்கணும், இதை எதிர்த்து தீர்மானம் போடுறோம்னு ஏதாவது ஒன்று ஆர்எஸ்எஸ் தரப்புலேயே வந்திருக்கா? வராது. ஏன்னா அந்த ஜாதி அடுக்குகள் அப்படியே இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஜாதி அடுக்குகள் இருந்தால் தான் அந்த வர்ணாசிரம தர்மப்படி அந்த ஜாதி அடுக்குகள் இருக்கணும் அப்படின்னு கோல்வால்கர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் இவங்க நரேந்திர மோடி ஓபிசியாக இருக்கலாம், அமித்ஷா ஓபிசியாக இருக்கலாம், இன்னொருத்தர் எஸ்சியாக இருக்கலாம், இன்னொருத்தர் எஸ்டியாக இருக்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா சமுதாயத்தில் வந்து ஜாதி அடுக்குகள் இருக்கணும், அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும் அப்படின்றதான். உயர்ந்தவனே இருக்கணும், அடுத்த நிலையில் இருக்கணும், அப்படியே இருக்கணுன்றதான் பாயிண்ட்டு. அதுலேருந்து அவங்க மாற மாட்டாங்க. இப்போ ஓட்டுக்காக வேணால் சில இடங்களில் நெளிவு சுழிவுலாம் பண்ணிப்பாங்களே தவிர அவங்களுடைய பேசிக் பிரின்சிபிள்லேருந்து அவங்க என்றைக்கும் மாற மாட்டாங்க சார். இது உறுதி. அப்போ ராகுல் காந்தி இப்போ இந்த பிற்பட்ட வகுப்பினருக்கான சாம்பியனாக காட்ட நினைக்கிறாரா சார்? அவர் வந்து இதுக்கு முன்னாடி பிற்பட்டவர்களுக்கு நிறைய பேர் வந்து கர்பூரி தாக்கூர்லேருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். அது எவ்வளவோ பேர் பிற்பட்டவர்களுக்காக விபி சிங்லேருந்து வச்சுக்கலாம், மண்டல் கமிஷன். அதனால் வந்து ராகுல் காந்தி இந்த காலச்சூழலுக்கு ஏற்ப பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு சமூக நீதி கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கார். அதை வந்து மக்கள் தேர்தலில் வந்து அவருக்கு எதிர்பார்த்த ஆதரவு கொடுக்கல. ஆக்சுவலாக இப்போ அவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவர் இன்னும் நிறைய இடத்துல அவர் இப்போ வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு அதை பற்றி பேசாத இருக்கிறதுனால ஓரளவுக்கு அரசியல் லாபம் இருக்குது. உயர் ஜாதி ஓட்டு அப்படியே வாங்குறாங்க. இவர் அதை பேசினதுனாலேயே இவருக்கு உயர் ஜாதி ஓட்டு பல இடத்துல போயிருக்கலாம். யாருக்கு? ராகுல் காந்திக்கு. இருந்தாலுமே அந்த தோல்வியெல்லாம் தாண்டி கூட நான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு கொள்கையில் உறுதியாக இருக்கார்ல. சரி, நீங்கள் முக்கியமாக சொன்னது, நம்ம பேசுனது என்னென்னா பட்ஜெட் தயாரிப்பில் உயர் ஜாதியருக்கு தான் பங்கு கொடுத்தீங்க அப்படின்னு நேரடியாக கேட்க நினைச்சா ராகுல் காந்தி. இப்போ அவங்க திருப்பி கேட்குறாங்க, வெளியே வந்து கூட கேட்குறாங்க பிஜேபிக்காரங்க, நீங்கள் என்ன ஜாதி, நீங்களும் பிராமணர் தானே, அப்படி தானே கேட்குறாங்க. இப்போ பிரச்சனை என்ன பிரச்சனை? பிற்பட்ட வகுப்பினரா பிராமணரா? அது யாருக்குடைய பிரச்சனை? அது மோடி வர்சஸ் ராகுல் காந்தியா? அதுதான் பிரச்சனையா? இப்போ ஒரு பிராமணராக இருக்கிறவர் பிற்பட்டவர்களுக்கோ ஒரு தலித்துகளுக்கோ ஒரு மலைஜாதி மக்களுக்கோ அவங்களுடைய நல்வாழ்க்கைக்கோ அவங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கோ அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கோ அல்லது அவங்களுடைய கல்விக்கோ அவங்க முன்னேற்றத்துக்கோ பாடுபடுறதுல என்ன சார் தப்பு இருக்குது? தான் ஜாதியை அவன் பிராமணனாக இருக்கிறதுனாலே அவன் பாடுபடக்கூடாதுன்றது இருக்கா? இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் தலித்துகளை வந்து 1930களில் உள்ளே கொண்டு போனது யார் சார்? வைத்தியநாத ஐயர் தானே கொண்டு போனார். அவர் என்ன ஒதுக்கிட்டு போயிட்டாரா? ஈவேரா பெரியார் வைக்கத்தில் ஏன் போராடினார்? அவருக்கும் தலித்துகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் ஏன் போராடினார்? நீங்கள் எந்த ஜாதியாக வேணா இருங்க, ஜாதியாக இல்லாத கூட இருங்க, நீங்கள் ஒரு கொள்கைக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. இந்த மக்களை நம்ம கரை சேர்த்து விடணும், இந்த மக்களை வந்து கை தூக்கி விடணும், இவ்வளோ பேர் வந்து பின்னாடி இருக்காங்க, சமுதாயத்தில் இவ்வளோ பேர் இருக்கும்போது இவங்களுக்கு ஏற்ற ரெப்ரசன்டேஷன் அங்கே இல்லை,
27% கொடுத்து எத்தனை வருஷம் சார் ஆச்சு? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது சார். இன்றைக்கும் ஐஐடிலையும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லையும் அதே 27% ஓபிசி இருக்காங்களா சார்? ஐஐடியில் போய் பாருங்கள், ப்ரொஃபஸர் ஓபிசி 27% இல்லை சார், 12%, 10%, 8%. மலை ஜாதி சில ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸர் கூட இல்லை சார். ஷெட்யூல் காஸ்ட் 1% கூட இல்லை சார். இதுதான் இன்றைக்கி நிலைமை. ஆக்சுவலாக கேட்டால் காங்கிரஸ்காரங்க 70 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே அப்படின்னாங்க. சரி, நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் எவ்வளோ பேரை போட்டிங்க? அதுக்கு சொல்லுங்கள். அவங்க போடலை சார், அதனால தான் உங்களை கொண்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் காங்கிரஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள மாற்றிட்டு தான் அவங்கள 3வது டைம் கொண்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 2 டைமில் என்ன பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம். உங்களுக்கு ஓபிசி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது நீங்கள் பண்ணிருப்பீங்களே. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்கள். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மெடிக்கல் யூஜி அந்த பிஜி சீட்ஸு, யூஜியில் 15%, பிஜியில் 50% ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணணும். அதில் வந்து ஆல் இண்டியா லெவலில் ரேங்கிங்கில் வரவங்க அதில் போடுவாங்க. அதில் இது நாள் வரையும் ஓபிசிக்கான இடஒதுக்கீடே இல்லாத இருந்தது. திமுக ஒரு கேஸ் போட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். போட்டோன்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க சார். அப்புறம் கோர்ட் வந்து கொடுக்க சொன்னாங்க. இந்த போன வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாஜகவுடைய மைண்ட் செட்டு. சரி, ராகுல் காந்தி என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறது ராகுல் காந்திக்கு லாபமா நஷ்டமா? ராகுல் காந்திக்கு லாபம் தான், பொலிட்டிக்கலாக லாபம். நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு ஓபிசிக்காக போராடுற ஒருத்தரை நீங்கள் வந்து இது மாதிரி ஜாதி கேட்டு கொச்சப்படுத்துறீங்கல்ல. ஆனால் ராகுல் காந்தியை பெருந்தன்மையை பாராட்டுறேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் என்னை அவமானப்படுத்தினாலும் நான் என்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பேன். அர்ஜுனனுக்கு எப்படி அந்த வில் அடிக்கும் போது அந்த பறவையோட கண்ணு மட்டும் தெரிஞ்சதோ அந்த மாதிரி எனக்கு என்னோட கொள்கை, நான் ஜாதிவாரி கணக்கு எடுப்பேன், இதே பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி காமிப்பேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அங்கே தான் அவருடைய கமிட்மெண்ட் இருக்குது. இது அவருக்கு இன்னும் மேலும் ஆதரவை கொண்டு வரும். நேரடியாக ராகுல் காந்திட்டு கேட்குறாங்க, வெளியே வந்து சொல்கிறாங்க என்ன தப்பு இருக்குது. ராகுல் காந்தியை நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் ராகுல் காந்தியை என்ன ஜாதின்னு கேட்குறது என்பது நீங்கள் சொல்கிறீங்க லாபம் கொடுக்குங்கிறீங்க. அவர் நீங்களே இந்த பேட்டியில் சொன்ன மாதிரி பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் ஒரு பிராமணர் சொல்லியிருக்கிறாரு. அவரை என்ன ஜாதின்னு கேட்டு இவர் பிராமணர் தான் அப்படின்னு மக்கள்கிட்ட சுட்டி காட்டுவது மூலம் நடக்க போகின்ற தேர்தல்கள் உத்தரப்பிரதேசத்துலையோ மகாராஷ்டிராலையோ வருகின்ற பல இடங்களில் நடக்கிற தேர்தலில் என்ன லாபம் கிடைக்கும்? இல்லை, அவர் பிராமணராக இருக்காரோ, அவர் வந்து வேற ஒரு சத்திரியாக இருக்காரோ, இல்லை ஜாட்டாக இருக்காரோ, இல்லை வந்து ராஜ்புத்தா இருக்காரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். அவர் எந்த கொள்கைக்காக வந்து போராடிட்டு இருக்கார், என்ன விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கார், எந்த மக்களுக்காக போராடிட்டு இருக்கார், அதுதான் முக்கியம். நீங்கள் யாருன்றது முக்கியம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த பாஜக கேட்டது தப்பு. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், ஜாதியே இல்லாத இருக்கலாம், மதமே இல்லாத இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாருக்காக போராடுறீங்க? பிற்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்காக போராடுறீங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்காக போராடுற ஒருத்தரை நீங்கள் கொச்சப்படுத்தினீங்கன்னா அந்த மக்கள் அவரை விட்டு கொடுப்பாங்களா? உங்களுக்காக போராடுறேன், என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நாளைக்கு அவர் வைப்பார் மக்கள் முன்னாடி. அரசியலில் இந்த காலகட்டத்தில் ராகுல் காந்தியை நீங்கள் உங்கள் இப்போ சொன்னபோது நீங்கள் ஜாதி சேர்ந்தவராக இருக்கலாம், ஜாதி அற்றவராக கூட இருக்கலாம்னு சொன்னீங்க. ராகுல் காந்தியை பார்க்கும்போது ஜாதி அற்றவர் அப்படிங்கிற ஒரு தோற்றம், ஒரு இமேஜ் பொதுமக்கள் மத்தியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவரை யாரும் ஜாதி ரீதியாக பார்க்குறதில்ல. அவர் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவர் கவுல் பிராமணன்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அவருடைய தாயார் அவர் தன்னைத்தானே வந்து நான் இந்த ஜாதியெலாம் மோடி சொல்லிக்கிறார்ல, அவர் ஓபிசி அப்படி இப்படிலாம் இந்த பாஜக ஆட்களே மோடியை பற்றி அவரே ஒரு ஓபிசின்னு திருப்பி சொல்கிறாங்க. அவர் ஓபிசியாக இருந்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜிக்குள்ளே தான் வராரு. அதனால் அவர் அதை மீறி எதுவும் அவர் பண்ண முடியாது. ஸோ அவர் ஓபிசி. அது மாதிரி ராகுல் காந்தி தன்னை வந்து நான் பிராமணன் அவர் எங்கேயும் சொல்லிக்கிறது. ஏன்னா அவருடைய தாயார் இல்லை, எங்கேயும் சொல்லிக்கிறது. அவர் தாய் இத்தாலி மக்கள் பார்வையில் அவர் தாயார் இத்தாலியை சேர்ந்த அது வேற விஷயம் சார். இப்படி இருக்கிறதுனால அவரை முழுவாக ஒரு மதம் சார்ந்தவராக, ஜாதியை சார்ந்தவராக பார்க்கறது இல்லை, கொண்டு வர முடியும். மக்கள் பார்க்கறது இல்லை அவரை. மக்கள் அந்த மாதிரி அவரை பார்க்கவே இல்லை. இவங்க வந்து பாஜக அரசியல் பண்ணுறாங்க, அவங்க ஓபிசிக்காக போராடுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு வந்து ஓபிசி கொடுத்தா நம்மளுடைய ஓட் பேங்க்கு அஃபெக்ட் ஆகும்னு அவங்க அதை பற்றியே பாஜக பேசுறதில்ல. அதுக்காக போராடுற ராகுல் காந்தியை கொச்சப்படுத்தணும்னு பார்க்குறாங்க, இழிவுபடுத்தணும்னு பார்க்குறாங்க. அதனால் ஜாதி இதுன்னு கைவசம் எடுக்கிறாங்களே தவிர மக்கள் பார்வையில் ராகுல் காந்தியை வந்து ஒரு ஜாதிக்குள்ளே அவங்க அடக்கி பார்க்கல. அவங்க அது மாதிரிலாம் பார்க்கவே இல்லை. அவர் வந்து ஒரு பொதுப்படையாக அவரை தான் பார்க்குறாங்க. எல்லோருக்கும் போராடுற ஒரு மனுஷனாக தான் அவரை பார்க்குறாங்களே தவிர ஜாதி ரீதியாக வந்து யாரும் ராகுல் காந்தியை பார்க்கல. ஆனால் மோடியை பார்க்கும்போது மோடின்ற பேர்லேயே ஜாதி தான் இருக்குது. ஆக்சுவலாக மோடின்றதே ஒரு ஜாதி தான். ஆக்சுவலாக அவரை ஓபிசின்னு பாஜகவரை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ராகுல் காந்தி எங்கேயும் போயிட்டு நான் பிராமணன், அந்த பிராமணன், எனக்கு உயர் ஜாதிகளை ஓட்டு போடுங்க, அது மாதிரிலாம் அவர் என்றைக்கும் கேட்டதும் கிடையாது, இன்னும் கேட்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக ராகுல் காந்தியுடைய தாயார் இத்தாலியை சேர்ந்த திருமதி சோனியா காந்தி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தை ராஜீவ் காந்தியுடைய தந்தை அவர் கூட பார்சி இனத்தை சேர்ந்தவர். அப்படின்னா பல்வேறு ஜாதிகள் சேர்ந்து வந்த ஒரு ஆளுமை அப்படிங்கிறதுனால
ராகுல் காந்தி குத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் அதை உண்மையை சொல்லப்போனா நீ ஜாதி சொல்லுங்க கேட்கறது மூலம் நீங்கள் தான் பல்வேறு மதங்களை சேர்ந்தவராயிற்றே அப்படிங்கறத குத்தி காட்ட நினைக்கிறேன். அந்த குத்தி காட்டி அவமானப்படுத்துறாங்க குத்தி காட்டி அவமானப்படுத்துறாங்க. அவர் ஒரு கொள்கைக்காக போராடிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ இதன் மூலமா அவரை குத்தி காட்டி அவமானப்படுத்துற வேலையை தான் அனுராக் தாக்கூர் செய்கிறார். ஆக்சுவலாக அனுராக் தாக்கூரோ பாஜகவோ செய்கிறாங்க. ஏன்னா அதை எடுத்து பிரைம் மினிஸ்டர் ட்விட் பண்ணுறாருன்னா அப்புறம் என்ன பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியும்? பார்லிமெண்ட்டில் இது மாதிரி ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ பேசக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் பாஜக ஆட்சியில் பிரதமரே பேசுவார், தாலியை பிடிங்கி முஸ்லீம் கொடுப்பாங்க, தங்கத்தை பிடிங்கி முஸ்லீம் கொடுப்பாங்க. சொல்கிறேன் பிரச்சாரத்தில் பேசுவாங்க, அவங்க என்ன வேணால் பேசுவாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து பிஜேபி இந்த மாதிரி பேசுறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. உங்களை தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்துறது தான் பிஜேபியோட வேலையாக இருக்கும். அது மாதிரி ராகுல் காந்தி இழிவுபடுத்துறாங்க. நீங்கள் சொன்ன வரலாறுலாம் தெரியாது. ஃபெரோஸ் காந்தி யாரு, சோனியா காந்தி யாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. யாருமே ராகுல் காந்தி அந்த ஃபேமிலியை வந்து ஜாதியோ மதத்துக்குள்ளேயோ பார்க்கல. பல சமயங்கள் அவர் ஹிந்துவாவே ஏத்துக்காம தானே இருக்காங்க. இல்ல ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ சார், அவர் எதுக்காக போராடுறாரு அந்த பாயிண்ட்டை பாருங்க. அந்த அப்படி போராடுறவரை நீங்க வந்து ஏன் கொச்சப்படுத்துறீங்கன்னு தான் பாயிண்ட். அந்த ஒரு ஓபிசிக்காக போராடுறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஒரு குரலற்றவர்கள் குரல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ்லெஸ்ஸுக்கான ஒரு போராட்டமாக அது இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ற போது நீங்கள் அவரை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஜாதியை கேட்டு மதத்தை கேட்டு எல்லாமே நீங்கள் சொல்கிற வரலாறு எல்லாருமே நாட்டில் எல்லாருக்கும் தெரியல, அப்புறம் ஏன் அதை பேசுகிறீங்க? ஜாதியை பற்றி தெரியாதவங்களாம் எதுக்கு ஜாதியை தெரியணும்? எனக்கு ஜாதியே வேண்டாங்க, நான் வந்து ஜாதியே இல்லை, ஆனால் நான் வந்து 4 பேருக்கு உதவி பண்ண நினைக்கிறேங்க. நான் அதை நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க. இந்த நாட்டில் இந்து மதத்தில் பிறந்து ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு வகுப்பிலிருந்து வந்து அதிகாரத்தின் உச்ச நிலையில் இருக்கின்ற இந்த அரசினுடைய தலைவர், பிரதம மந்திரியோ இல்லை உள்துறை அமைச்சரோ இன்னும் மற்றவர்களோ அவர்களுக்கு இல்லாத அக்கறையா ராகுல் காந்திக்கு இந்த இடஒதுக்கீடு தொடர்பாகவும் ஜாதிய கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்கலாமா கூடாதா? அவர்களுக்கு அக்கறை இருந்தால் அதுக்கு ஒத்துப்பாங்களே. ஜாதி கணக்கெடுப்பு அக்கறை இல்லைன்னு தானே தெரியுது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ஏன் அக்கா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? கோர்ட்டில் ஏன் சொல்கிறீங்க எடுக்க மாட்டேன்ட்டு? அது எடுத்தால் பிரச்சனை வரும்னு ஏன் சொல்கிறீங்க? எது எப்படி பிரச்சனை வரும்? எடுங்க, நீங்கள் ஓபிசின்னு தானே சொல்கிறீங்க, ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? ஓபிசிக்கு உரிய கோட்டா கொடுக்க வேண்டாமா? நீங்கள் 27% நிறுத்திடலாமா? 50-55 நாடு முழுக்க சராசரியாக 55% இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு 27% போருமா அவங்களுக்கு? அதனால் ஓபிசி நீங்கள் உங்களை சொல்லிக்கலாம், பட் ஓபிசிக்காக நீங்கள் நல்லது பண்ணுமே. இந்த இடஒதுக்கீடு தொடர்பாகவும் ஜாதிய கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சர்ச்சை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தான் செய்யும். வரப்போகிற எலெக்ஷன்ஸில் 3 மாநிலங்கள் இருக்குது. அந்த 3 மாநிலங்களையும் இதை பற்றி பேசுவாங்க. மகாராஷ்டிராலாம் வந்து இடஒதுக்கீடுக்கான ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அதெல்லாம் ஆக்சுவலாக. ஹரியானாலையும் இதை பற்றி பேச்சுக்கள்லாம் வரும் கண்டிப்பாக. அங்கே போயிட்டு இவங்க வந்து இவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அதாவது பாஜகவை நோக்கி நீங்கள் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துறீங்கன்னு குற்றச்சாட்டை காங்கிரஸ் வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை நோக்கி நீங்கள் ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறீங்கன்னு திருப்பி விடுறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆனால் மொத்தத்தில் அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஜாதி ரீதியாக கணக்கெடுத்து பார்த்தா தான் யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்றபடி சமூக நீதி படி நம்ம கோட்டாவை ஒதுக்க முடியும். அதுதான் அடிப்படையான விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ராகுல் காந்தியை கொச்சப்படுத்துறது மூலமாக இந்த விஷயத்தை திசை திருப்ப முடியாது. சார், இந்த நிகழ்ச்சியில் கருத்து கூறியமைக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.